மேடம் கூப்பிட்டீங்களா மேடம்? கல்கேனா வரலையா? இல்லை மேடம், சைட்டுக்கு போயிருக்காரு. ஏதாவது சொல்லணுங்களா? இல்ல நானே அவர்கிட்ட பேசிக்கிறேன். இந்தாங்க மேடம், நீங்கள் கொடுத்த ப்ராஜெக்ட் ஏற்கனவே நான் வேணான்னு சொன்னேன்ல. இது அண்ணன் கிட்ட கொடுக்கலையா? கொடுத்த மேடம், எம்டி கேன்சல் பண்ணிட்டாரு. என்னது? நான் கொடுத்த ப்ராஜெக்ட அவர் எப்படி கேன்சல் பண்ணலாம்? கொடுங்க, நானே போய் பேசிக்கிறேன். பேங்க் லோன் கிடைக்க லேட் ஆகும் போல் இருக்கே சக்தி. வேற ஏதாவது வழியில தான் பணம் ஏற்பாடு பண்ணணும். ஏங்க, அந்த பார்ட்டிக்கிட்டே மறுபடியும் நம்ம கேட்டு பார்க்கலாமே. எப்படியும் அவங்க நமக்கு கொடுத்து தானே ஆகணும். இந்த ப்ராஜெக்ட் ஏன் வேண்டாம்னு சொன்ன? என்ன சௌந்தர்யா இவ்ளோ இன்டிசென்ட்டா பிஹேவ் பண்ற? நான் சாங்ஷன் பண்ண ப்ராஜெக்ட்ட நீ ஏன் கேன்சல் செஞ்ச? இத பண்ணவே முடியாது. ஏன் முடியாது? முடியும் முடியாதுங்கிறதெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் நீ சம்பளம் வாங்குற ஒரு சாதாரண ஸ்டாஃப் தான். அத மனசுல நினைச்சுக்கிட்டு மரியாதையா வேலையை பாரு. இல்லனா மௌலிக்கான நிலைமை தான் உனக்கும் கூட. ஓஹோ, அப்படியா? அப்போ இது வேண்டாம்னு சொல்றல, அப்புறம் எதுக்கு இது? இவ ஏன் சக்தி இப்படி இருக்கா? இந்த ஆபீஸ பத்தி இவளுக்கு என்ன தெரியும்? முட்டாள்தனமா ஒரு ப்ராஜெக்ட கொண்டு வந்து சாங்ஷன் பண்ணுன்னு சொல்றா. அன்னைக்கும் அப்படிதான் மௌலியை கூட்டிட்டு வந்து அவனுக்கு இங்க உரிமை இருக்குன்னு சொல்றா. இவள ஆபீஸ்ல வச்சிருக்கிறது சரியில்லைன்னு தோணுது. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. இப்ப எதுவும் பிரச்சனை வேண்டாம். சௌந்தர்யாவை ஏதாவது பண்ணோம்னா அப்புறம் எங்க அண்ணன் சண்டைக்கு வருவாரு. அவங்க வீட்லயும் பிரச்சனை ஆகும். அதுக்காக ஆபீஸ் வேலையெல்லாம் கெட்டு போகணுமா? அவளும் படிச்சவ தானே. இதுல எந்த அளவுக்கு நஷ்டம் வரும்னு தெரியாதா? அப்பவும் கூட இது வேணான்னு மேனேஜர் சொல்லிருக்காரு. கண்டிப்பா சாங்ஷன் பண்ணி ஆகணும்னு பிடிவாதம் பிடிச்சா என்ன அர்த்தம்? புரியலனா மத்தவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். வேலைக்கு வந்து கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள மத்தவங்களை டார்ச்சர் பண்ணா எப்படி? அவதான் சொத்துல பங்கு கேட்டா இல்ல. அவ கேட்ட மாதிரியே பிரிச்சு கொடுத்திருந்தா இப்ப பிரச்சனையே இல்ல. அதுக்கு பதிலா அவளை ஆபீஸ்ல கூட்டிட்டு வந்து வச்சது ரொம்பவும் தப்பாயிடுச்சு. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நீதான் நினைக்கிறியே தவிர அவங்க யாரும் அப்படி நினைக்கிறதே இல்ல. மௌலியும் சரி சௌந்தர்யாவும் சரி நம்மள கஷ்டப்படுத்துறதுக்காகவே இருக்காங்க. இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும். இது பாருங்க, இது எல்லாத்தையும் அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப கல்கிக்கும் தமையந்திக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல ஆபீஸ் பிரச்சனையை வச்சு அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமே. இந்த கல்யாணம் நல்லபடியா முடியற வரைக்கும் சௌந்தர்யாவை கொஞ்சம் அனுசரிச்சுட்டு போறதாங்க நல்லது. என்ன பாட்டி, இப்பதான் உடம்பு சரியா இருக்கு, அதுக்குள்ள வெளியே வர ஆரம்பிச்சிட்டீங்க? ரூம்குள்ளேயே உட்கார்ந்திருந்தா ஒரு மாதிரி இருக்குமா? இப்பதாமா வந்து உட்கார்ந்த. சரி, அதுக்காக வெளியில வந்து உட்காரணுமா? மறுபடியும் முடியாம போயிடுச்சுன்னா? இனிமே இங்க உடம்பு சரியில்லைன்னா யாரும் பயப்பட தேவையில்லையே. என்ன பாக்குறீங்க? நம்ம ஹோமுக்கு தான் டாக்டர் வந்தாச்சே. யாரு? என்ன, நீங்க தான் என்னோட இருமலை உங்க கஷாயத்தை கொடுத்து போக அடிச்சிட்டீங்களே. மேஜர், இந்த ஹோம்ல இவ்வளவு ஆறுதல் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை டீச்சர். எங்க வீட்டுல எல்லாரும் இருந்தாலும் எப்பவுமே நான் தனியான மனுஷன் தான். சாப்பிட்டியான்னு கேட்கறது கூட ஆள் இல்லை டீச்சர். சரிங்க, அதுக்காக அவங்கள வெறுக்க கூடாதுல்ல. அப்படிதானமா அவங்களும் நடந்துக்கிறாங்க. அவங்களுக்கும் குழந்தைங்க இருக்கு. அவங்கள எவ்வளவு கவனமா பாத்துக்கிறாங்க. அவங்களும் சின்னவங்களா இருக்கும்போது நானும் அவங்கள எவ்வளவு கவனமா பாத்துக்கிட்டேன். அப்ப என் மனசை புரிஞ்சுக்கலன்னா எனக்கு வெறுப்பு வரும்ல. பறவையை பிடிச்சி கூண்டுல அடைச்சி வச்ச மாதிரி தானே என்னையும் அடைச்சி வச்சிருந்தாங்க. மேடம், அவங்களுக்கு பணம் வேணும்னா மட்டும் என்ன தேடி வருவாங்க. பணம் கிடைக்கிற வரைக்கும் அவங்க நடந்துக்கிற விதமே வேற. பணம் வாங்கிட்டாங்கன்னு வச்சுங்க, என்னை விட்டுட்டு போயிடுவாங்க. எனக்கு ஒரு அமைதி வேணும், பேசுறதுக்கு ஒரு நல்ல துணை வேணும். அதனாலதான் இந்த ஹோமுக்கு வந்து நான் சேர்ந்தேன். நீங்க கேப்பீங்களே என்ன தேடி யாருமே வரலையான்னு. இப்போ அவங்களுக்கு எந்த தேவையும் இல்லை. எப்போ அவங்களுக்கு பணம் வேணுமோ என்ன தேடி இங்க வருவாங்க. அப்ப நீங்க அவங்கள பார்க்கலாம் மேடம். டீச்சர், நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைக்கிறேன், கேட்கலாமா? சொல்லுங்க மேஜர். நீங்க இங்க வந்ததுக்கு காரணம் சொன்னீங்களே, அது நிஜமாவே உண்மையா இல்ல அதை சொல்லக்கூடாதுன்னு யோசனை பண்றீங்களா? சொல்றதுக்கான நேரம் இது இல்ல மேஜர். சந்தர்ப்பம் வரும்போது நானே சொல்றேன். ஓகே.
சொந்த பந்தமானந்தம் சொந்த பந்தமானந்தம் சொந்த பந்தமானந்தம் சொந்த பந்தமானந்தம். பாட்டி இன்னைக்கு ஜோசியரை போய் பார்த்துட்டு வந்துடலாமா? எதுக்கு சக்தி? முகூர்த்த நாளை குறிச்சிட்டு வந்துடலாமே பாட்டி. கல்யாண பேச்சு ஆரம்பிச்ச உடனே அதை சீக்கிரமா நடத்தி முடிக்கணும்ல. சக்தி, இந்த மாசத்திலே நல்ல நாள் இருந்தா சொல்லு. அதுக்கு முன்னால உங்க அப்பா கிட்ட பேசி தமயந்தியோட ஜாதகத்தை வாங்கிட்டு வாமா. அதான் ஏற்கனவே வேண்டான்னு சொல்லிட்டேனே பாட்டி. அதுக்கு இல்லடா, பொருத்தம் பாக்குறது மட்டும் இல்ல, பிரச்சனை ஏதாவது இருந்தாலும் அதுக்கு பரிகாரம் சொல்லுவாங்கல்ல. பாட்டிக்கு ஏதோ ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு சக்தி. அதனால தமயந்தியோட ஜாதகத்தை வாங்கிட்டு வந்துரு. பாட்டியோட திருப்திக்காகவாது ஜோசியரை பார்க்கட்டும். ஓ, மாப்பிள்ளையே வந்துட்டாரு. இவரையும் கூட்டிட்டு போயிடுங்க. எங்க? ஜோசியர் வீட்டுக்கு போய் முகூர்த்தத்துக்கு நாள் குறிக்க. அங்க எனக்கு என்ன வேலை இருக்கு? அவர் சொல்றத கேட்டுட்டு வரணும், அவ்வளவுதானே. அத அண்ணியே கேட்டு வந்துருவாங்க. பிரேம், நான் கேட்க மறந்துட்டேன். ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? சௌந்தர்யா கோச்சிட்டு போயிட்டாலாம்? ஆமா, அவ ஒரு ப்ராஜெக்ட கொடுத்து அப்ரூவ் பண்ண சொன்னா. நான் முடியாதுன்னு சொன்னேன். அதுக்காக கோவப்பட்டுக்கிட்டு வெளியே போயிட்டா. எப்படி அண்ணி இது? இப்படியே கோவத்துல இருந்தானா கல்யாணத்துக்கு எப்படி அவளை வர வைக்கிறது? கல்யாணத்துல எல்லாரும் இருந்தா நல்லா இருக்கும். அவளையும் மௌலியும் எதிர்பார்க்காத கல்கி, அவங்க வரமாட்டாங்க. வந்தாலும் நல்லா இருக்காது. இல்லைங்க, அவங்க வரணும். கண்டிப்பா நான் அவங்கள வர வைப்பேன். எங்க அண்ணனை பொறுத்த வரைக்கும் என் மேல எவ்வளவு கோவம் இருந்தாலும் அந்த அளவுக்கு அதிகமா பாசமும் வச்சிருப்பாரு. இந்த கல்யாணத்தை நான் தான் ஏற்பாடு பண்றேன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அண்ணனே சௌந்தர்யாவை கூட்டிட்டு வருவாரு. அதனால இந்த கல்யாணத்தை எவ்வளவு கிராண்டா பண்ண முடியுமோ அவ்வளவு கிராண்டா நடத்த போறேன். நீங்க வேணா பாருங்களேன், கல்கியோட கல்யாணத்துல தான் பிரிஞ்சிருக்கிற நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர போறோம். என்னங்க? இங்க வாங்களேன், ஆர்த்தி எடுத்துக்கங்க. சக்தி ஃபோன் பண்ணிருந்தாமாக்கா. அப்படியா? என்ன விஷயம்? தமயந்திக்காக புடவை நகையெல்லாம் வாங்க போயிருக்கலாம். நல்ல விஷயம் தாங்க. அப்படியே ஜோசியர்கிட்டயும் போய் நாளையும் குறிச்சிட்டு வர சொல்லிடுங்க. சரிம்மா, சொல்லிடுறேன். ஆமா, மௌலி எங்க? சௌந்தர்யாவை கூட்டிட்டு வர போயிருக்காங்க. என்ன மகா, இவன் இப்படி இருக்கா? பொண்டாட்டி ஆபீஸ்ல வர்றது, திரும்ப கூட்டிட்டு வர்றது, இப்படியே இருந்தா எப்படிமா? இவனுக்குன்னு ஒரு சர்க்கிளை ஃபார்ம் பண்ணிக்க வேணாமா? ஏதாவது பிசினஸ் பண்ண சொன்னாலும் வேணாங்கிறான். வேலை வாங்கி கொடுக்கறனால யோசிக்கிறான். இப்படி இருந்தா எப்படி மகா? அவனுக்கு இனிமே புத்திமதி எல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. அப்படியே அவன் சொல்லி கேக்குற மாதிரி இருந்தாலும் அவன் பொண்டாட்டி கெடுத்துருவா. சரி விடு, இனிமே அங்க போகாத. கண்டிப்பா போவங்க. அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அதோ வந்துட்டா, ஆரம்பிச்சாச்சு. போய் பாருங்க என்னன்னு. என்ன மௌலி, என்ன பிரச்சனை? சௌந்தர்யா ஆபீஸ்ல ஏதோ ஒரு புது ப்ராஜெக்ட அப்ரூவ் பண்ணி வச்சிருக்க. அத பிரேம் கேன்சல் பண்ணிருக்கானா? ஓ, அது மட்டும் இல்லாம மௌலி அனுப்புன மாதிரி உன்னை அனுப்பிச்சிடுவேன்னு சொல்லியிருக்கான். ஏண்டா மாப்பிள்ள திட்டுறாரு, கோவப்படுறாருங்கிறியே, அதுக்கெல்லாம் காரணம் நீதானே. எதுக்காக உன் பொண்டாட்டி அங்க வேலைக்கு போறா? போனா அதுக்காக என்ன வேணாலும் பேசிடலாமா? சரி, நான் போகல. எனக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுக்க சொல்லுங்க. அத நாங்க யாருக்காவது வித்து அந்த பணத்தை வச்சு நாங்களே சொந்தமா தொழில ஆரம்பிச்சுக்கிறோம். பணம் தான் உனக்கு பிரச்சனைனா அத நானே உனக்கு கொடுக்கறேமா. நீங்க எதுக்காக மாமா கொடுக்கணும்? என்னோட உரிமை தானே நான் கேட்டுட்டு இருக்கேன். ஏமா, நீ கேக்குற மாதிரி சொத்தை பிரிச்சு கொடுத்தா ரெண்டு குடும்பமும் பிரிஞ்ச மாதிரில ஆயிடும்.
இப்ப மட்டும் என்ன சேர்ந்தா இருக்கோம், பிரிஞ்சுதானே இருக்கோம். எதுவா இருந்தாலும் அவங்களே பேசி முடிவெடுத்துக்கிறாங்க. அவங்களே அப்படி வேண்டாம்னு நினைக்கும் போது நாங்க மட்டும் எதுக்கு அவங்க வேணும்னு நினைக்கணும்? அவங்க என்ன, நீங்களும் அப்படிதானே? எதுவா இருந்தாலும் அவங்க உங்ககிட்ட பேசுறாங்க, நீங்க அவங்க கிட்ட பேசுறீங்க. எங்களை நீங்க தள்ளி வச்சுதானே பாக்குறீங்க. அப்படியெல்லாம் இல்ல மௌலி, நீ தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நம்ம குடும்பத்துல ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருந்து பண்ணாதானே நல்லா இருக்கும். அந்த நல்ல காரியத்தை பத்தி இது வரைக்கும் யாராவது வந்து சொன்னாங்களா? சக்தி, பிரேம், கல்கி அந்த 3 பேர் இருக்கிற இடத்துல தானே சௌந்தர்யாவும் இருக்கா. இது வரைக்கும் கல்யாணத்தை பத்தி ஒரு வார்த்தை வந்து பேசினாங்களா? இல்ல. அவங்களே அப்படி நினைக்கும் போது நாங்க நினைச்சா என்ன தப்பு? எங்களை வேணும்னு நினைச்சிருந்தா அவங்க இப்படி நடந்திருக்க மாட்டாங்க. எங்களை வேண்டாம்னு நினைச்சதால தான் அவங்க இப்படி நடந்துக்கிறாங்க. அதே மாதிரி தான் சௌந்தர்யாவும் இப்ப வெளியில அனுப்ப பாக்குறாங்க. கோவப்படக்கூடிய அளவுக்கு அவ என்ன பண்ணிட்டா? ஒருவேளை அவ கொடுத்த ப்ராஜெக்ட் சரியில்லைன்னா அதுக்கான காரணத்தை சொல்லிருக்கலாம்ல. மௌலிக்கான நிலைமை தான் உனக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒன்னே ஒண்ணு சொல்றேன்ப்பா, நீங்க சொன்ன அந்த ஒற்றுமை இனிமே இந்த குடும்பத்துல வரவே வராது. எல்லாரும் எங்களை தான் பதம் பார்த்துட்டு இருக்காங்க. வா சௌந்தர்யா. ஐயோ, என்னங்க இவங்க இப்படி ஒரு மனநிலையில இருக்கிறவங்கள வச்சு பேசிக்கிட்டு நாம என்னங்க பண்ண முடியும்? ஐயோ, அங்க சக்தி கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்றா. ஆனா இங்க இவங்க 2 பேரும் அவளை எதிரியெல்லாம் பாக்குறாங்க. ஐயோ, இது எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியலங்க. எனக்கு பயமா இருக்குங்க. ச்சே. எங்க அம்மாவை என்னால இப்ப கூட புரிஞ்சுக்க முடியல தமயந்தி. இப்ப கூட அவங்க பண்ண தப்ப அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்பதான் அவங்கள போய் நான் திட்டிட்டு வரேன். சில பேர் அப்படிதான் வாசு, வாழ்க்கையில எப்படி அடிபட்டாலும் திருந்தவே மாட்டாங்க. ஆனா உங்க அம்மாவால இப்ப எதுவும் செய்ய முடியாது. அவங்க அட்டுழியத்தை தான் அடக்கியாச்சே. சரி, என் கல்யாண விஷயத்தை பத்தி சொன்னீங்களா? சொன்னேன். என்ன சொன்னாங்க? தமயந்தி ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிக்க போறான்னு சொன்னாங்க. என்ன பெரிய ஆபத்து? ஐயோ, உங்க அம்மா கையில மாட்டிக்கிட்டதே பெரிய ஆபத்து தான். நான் அதை விடவா பெரிய ஆபத்துல மாட்டிக்க போறேன்? தெரியல, ஆனா மனசுல ஏதோ வச்சுக்கிட்டு தான் இதெல்லாம் சொன்னாங்கன்னு எனக்கு தோணுது. அவங்க சொல்ற வழியில போயிருந்தாதான் வாசு பெரிய ஆபத்து வந்திருக்கோம். ஆனா இப்ப அப்படி இல்லையே. அனாதையா நின்னுகிட்டு இருந்த எனக்கு நிறைய சொந்தங்கள் கிடைக்க போகுது. இது வரைக்கும் நான் ஒரு அர்த்தமில்லாத வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா இப்ப அப்படி இல்லையே. நான் நினைச்சதுக்கு மேலாவே எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது. தப்பு பண்றவங்கள தண்டிக்கணுங்கிற எண்ணம் தான் எல்லாருக்கும் வருமே தவிர மன்னிக்கணுங்கிற எண்ணம் யாருக்குமே வராது. ஆனா அந்த குணம் சக்திக்கு இருக்கு. அவங்கள பழி வாங்கறதுக்காக தாமோதரனோட சேர்ந்துக்கிட்டு சக்தியும் பிரேமியும் கொண்டு போய் நான் ஜெயில வச்சேன். ஆனா அதுல அவங்க 2 பேரும் மறந்துட்டாங்க. உங்க அம்மா என் பக்கம் இருந்ததுனாலதான் அவங்களோட மனசு எனக்கு தெரிஞ்சுக்க முடியாம போயிடுச்சு. அவங்கள நினைச்சு ரொம்ப உருகுறாள, இவளை எப்படி வலிக்கு கொண்டு வர்றது? என்ன வாசு, நான் சொல்றது சரிதானே? ஆமா தமயந்தி, நீங்க சொல்றது சரிதான். உங்க அப்பா மட்டும் இல்ல, உங்க அப்பாவை சேர்ந்த எல்லாருமே நல்லவங்க தான். உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை எப்போது கிடைக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வரேன் தமயந்தி. சரி. சொந்த பந்தமானந்தம், சொந்த பந்தமானந்தம். சொந்த பந்தமானந்தம், சொந்த பந்தமானந்தம். இப்ப இருக்கிற வேலையை ரிசைன் பண்ணிட்டு வெளிநாடு எங்கேயா போயிடலாம் பாக்குறேன்ப்பா. லக்ஷ்மி, லக்ஷ்மி,
மங்களம், என்ன நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீ கவனிக்காம வேற ஏதோ யோசனையில இருக்க? திலீப்பை பத்தி நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு. திடீர்னு வெளிநாட்டுக்கு போறேங்கிறான். ஒரே புள்ள அவன். அவனை அனுப்பிட்டு நான் எப்படி இருக்கிறது? வெளிநாட்டுக்கு போறது நல்ல விஷயம் தானே. என்ன நீ அவன் போறேன்னு சொல்லும் போதெல்லாம் நீ வேண்டான்னு தானே சொன்ன. இப்ப நீயே மாத்தி பேசுற. அப்ப யோசிக்கல, இப்பதான் எல்லாத்தையும் யோசிக்கிறேன். கண்ணுக்கு முன்னாடி எது நடந்தாலும் அது நமக்கு சாதாரணமா தான் இருக்கும் லக்ஷ்மி. அப்படிதான் திலீப்போட விஷயமும். திலீப் இங்க இருக்கிறதுனால தானே அர்ச்சனா அவரை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கா. ஆபீஸ்லயும் சரி வீட்லயும் சரி அவருக்கு இடைஞ்சலாதான் அவ இருக்கா. இப்ப திடீர்னு திலீப் வெளிநாடு போயிட்டாருன்னு வச்சுக்கோ, அப்பதான் அவளுக்கு அவர் மேல ஒரு பயம் வரும். அப்பவாவது திலீப்போட சேரணும்னு அவளுக்கு தோணும்ல. அவளுக்காக நான் அவனை பிரிஞ்சு இருக்கணுமா? அது முடியாது மங்களம். அவன் இங்க வந்தாலும் சரி வரலனாலும் சரி திலீப் என்னை விட்டு போக கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. எவ்வளவு நாளைக்கு தான் நான் அவளுக்காக அனுசரிச்சு போறது? அந்த வயசுல அவளுக்கு அவ்வளவு பிடிவாதம் இருந்தா இந்த வயசுல எனக்கு எவ்வளவு பிடிவாதம் இருக்கும்? சின்னவங்க தப்பு செஞ்சா பெரியவங்க புத்தி சொல்லுவாங்க. அப்படி யாராவது அவளுக்கு புத்தி சொல்றாங்களா என்ன? அவ இனிமே இங்க வரலனாலும் பரவாயில்ல. அவ இந்த குடும்பத்துக்கு ஒத்து வர மாட்டான்னு நான் அப்பவே சொன்னேன். திலீப்பும் கேட்கல, அவங்க அப்பாவும் கேட்கல. இப்பவாவது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சரி. அவங்க மட்டுமா, தமயந்தி கூட தான் கேட்காம இருந்தா. இப்ப பாரு, அவ இன்னொரு பாழங்கிணத்துல விழறதுக்கு தயாராயிட்டு வரா. என்ன சொல்ற? பிரேமோட தம்பி கல்கி இருக்கான்ல, அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவ தயாரா இருக்கா. இதெல்லாம் சக்தியோட ஏற்பாடுதான். படிச்சவ பதவியில இருக்கா. எல்லாத்துக்கும் மேல பூர்வீக சொத்தும் கோடி கணக்குல இருக்கு. அதையெல்லாம் அபகரிக்கத்தான் அந்த திட்டம். இவ்வளவுக்கும் ஏற்கனவே கல்யாணமாகி விவாகரத்தானவ அந்த கல்கி. இப்ப ஜெயில இருக்காளே அந்த ரேஷ்மி, அவதான் கல்கியோட சம்சாரம். குணத்துல மோசமான பொண்ணு. ஜெயில இருந்து வெளியில வந்தானா சும்மா இருப்பாள அவ? எப்படியெல்லாம் வாழ்க்கை அமைச்சு தரணும்னு நானும் போராடினேன், நீயும் போராடின. நம்மளையெல்லாம் அவ புரிஞ்சுக்கவே இல்லையே. இப்ப கூட நான் அவ மேல வச்சிருக்கிற பாசம் அப்படியேதான் இருக்கு லக்ஷ்மி. அவ வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுதான் இப்பவும் என்னோட ஆசை. கல்யாணம் முடிவாயிடுச்சா? முடிவானா என்ன? ஒவ்வொரு தடவையும் தமயந்தியோட கல்யாணம் நிச்சயமாயிட்டு தான் இருக்கு. நடக்குதா என்ன? இதுவும் நடக்காது. தமேலி, கல்கி, கல்கியா? அம்மா பாத்தீங்களா? நீங்களா? என்ன மேடம், மயக்கம் இன்னும் தெரியலையோ? போங்க சக்தி. தெளிஞ்சிருச்சா? தெளிஞ்சிருச்சு. பேசலாமா? தமேந்தி, ஜோசியரை போய் பார்த்து பேசிட்டு வந்துட்டோம். சரி. இந்த மாசம் 21ஆம் தேதி நாள் ரொம்ப நல்லா இருக்கான். அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லிட்டாரு. என்ன, உனக்கு சந்தோஷம் தானே? 21ஆம் தேதியா? ரொம்ப தள்ளி இருக்கே. ஏமா நாளைக்கே முடியாதாமா? எதுக்கு நாளைக்கு வைக்கணும்? நீ சொன்னா இன்னைக்கு கல்யாணத்தை முடிச்சிடலாமே. எனக்கு ஓகேதான். நான் இன்னைக்கே ரெடி. இன்னைக்கே ரெடியா? அப்பா பாத்தீங்களாப்பா உங்க லாயர் அம்மாவை? கோர்ட்டுனா மட்டும் வாய்தாவா வாங்கிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க கல்யாணத்துக்கு மட்டும் ஜட்ஜ்மெண்ட் இன்னைக்கே கொடுத்துடணுமா? போங்க சக்தி. சரி, இப்ப வாங்க போலாம். ஐயோ, நில்லுங்க. நான் சும்மா தமாஷுக்கு சொன்னேன். வாங்கம்மா. வாங்கப்பா, வாங்க. உட்காருங்கம்மா.
அப்பா தமேந்திக்கு சொந்தம் சொல்லிக்கிட்டு தானே மங்களமா அவங்கள சேர்ந்தவங்களும் வந்தாங்க. ஆமாம்மா, ஆனா அவங்கெல்லாம் சொந்தங்களே கிடையாது. என்ன பண்ணீங்க? அவங்க வேணா இல்லாம இருக்கலாம், ஆனா தமேந்தியோட அப்பா அம்மாக்கு சம்பந்தப்பட்டவங்க யாராவது இருப்பாங்கல்ல. என்னம்மா நான் சொல்றது சரிதானே? ஆமாங்க, சக்தி சொல்றது சரிதான். சரி மகா, நான் தான் அந்த ஊரை விட்டு வந்ததுக்கு அப்புறம் அங்க போகவே இல்லையே. ஆமா சக்தி, இப்ப எதுக்கு அத பத்தி கேக்குற? அதில்லம்மா, கல்யாணத்துக்கு அவங்களையும் நம்ம அழைக்கணும் இல்லம்மா. இத்தனை வருஷம் போகாம இப்ப போய் கூப்பிட்டா நல்லாவா இருக்கும்? ஏமா, நம்ம சொந்தத்தை விட இன்னொரு சொந்தம் நம்ம தமேந்திக்கு வேணுமா என்ன? ஆமா சக்தி, அம்மா சொல்றதா சரி. உங்களை விட பெரிய சொந்தம் எனக்கு வேற எதுவுமே கிடையாது. அதனால அங்கெல்லாம் போக வேண்டாம். கல்யாண பொண்ணு, உன் கல்யாணத்துக்காக நாங்க எல்லாரும் மாஞ்சு மாஞ்சு அலைஞ்சிட்டு இருக்கோம். உன் வீட்டுக்கு வந்து போறோம். இவ்ளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு டீ காஃபியாவது குடுக்கலாமே. ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க. நீ இரு, இது நம்ம வீடு. நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். வர 21ஆம் தேதி கல்யாணமா? இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நான் பாக்குறேன்.